ஹாய் காய்ஸ், யூடியூப் டிப்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் எப்படி ஃபியூச்சர் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதாவது நாம் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னா அந்த யூடியூப் சேனலில் நம்மளோட ரெண்டாவதாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ரெண்டாவதாக ஸ்டார்ட் பண்ண சேனலில் எப்படி நாம் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஆட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சேனல் ஏதாச்சும் இருந்தாலும் அந்த சேனல்லேயும் உங்கள் சேனல் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட மொபைலில் கூகுள் குரோமில் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கஸ்டமைஷனுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கஸ்டமைஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வந்துட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட சேனல் வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் விளாக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு சேனல் வச்சுருந்தாலும் அந்த சேனல் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த சேனலை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திரும்ப ஆட் பண்ணி காட்டுறேன். இந்த சேனலில் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செக்ஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃபியூச்சர் சேனலை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபியூச்சர் சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களோட சேனலோட நேமை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலோட நேம் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். நிவாஸ் விளாக். நிவாஸ் விளாக் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா இல்லை ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அந்த சேனல் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டன்னுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டன்னுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் வந்துட்டு ஃபியூச்சர் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேனல் ஏதாச்சும் ஒரு சேனல் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு 10 சேனல் ஒரு 15 சேனல் வச்சுருந்தா கூட அந்த சேனல் வந்துட்டு நீங்கள் உங்களோட சேனல்ஸில் ஃபியூச்சர் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஃபியூச்சர் பண்ணுறதால உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சேனல் லிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபியூச்சர் பண்ண சேனல் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் எத்தனை சேனல் வந்து நீங்கள் ஃபியூச்சர் பண்ணாலும் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகிடும். இந்தமாரி தான் நம்மளோட யூடியூப் சேனலை நம்ம வந்து ஃபியூச்சர் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஃபியூச்சர் பண்ணுறதால நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.